இந்த ரியாக்டிவ் பவர் அண்ட் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த போர்ஷனுக்கு போய் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எந்த செகண்ட்லேருந்து எந்த கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரியாக்டிவ் பவரின் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இண்டக்ஷன் மோட்டர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து ஒரு இண்டக்ஷன் மிஷின் மோட்டரிங் மோட்லேருந்து ஜென்ரேட்டிங் மோடுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் மோடுக்கு போனதுக்கப்புறமா அதில் ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த மூணையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபேமஸான கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணும். என்ன ஆன்சர்? ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷன் இண்டக்ஷன் ஜென்ரேட்டரில் எப்படி நடக்குது அப்படின்றது நம்ம புரியும். எதனால கெப்பாசிட்டர் பேங்க் வந்து இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது கூடவே சேர்த்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த 4th செக்மெண்ட்டில் தான் வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டேரெக்டாக அந்த 4th செக்மெண்ட் தான் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கு போயிடலாம். பட் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இதே ஆர்டரில் போகிறது பெட்டர். ஏன்னா இந்த ஆர்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துப்போம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரும் சரி இண்டக்ஷன் மோட்டரும் சரி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மிஷின்லேயுமே எக்ஸைட்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்குன்ற ஃபெசிலிட்டி வந்து தனியாக கிடையாது. இப்போது ஒரு சிங்க்ரனஸ் மிஷின் நம்ம பார்த்தோம். சிங்க்ரனஸ் மிஷினில் ரோட்டரில் நம்மளால் தனியாக எக்ஸைட்டேஷனை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. தனியாக எக்ஸைட் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. பட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் சரி இண்டக்ஷன் மிஷின்லேயும் சரி இந்த ரெண்டு மிஷின்ஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இல்லை. இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்போ எக்ஸைட் பண்ணுவீங்க? ப்ரைமரியில் ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் எக்ஸைட் பண்ணுவீங்க. இப்போது இந்த செகண்டரி ஓப்பனில் இருந்தது அப்படின்னா, அதாவது நம்ம நோ லோட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற டைமில் என்ன நடக்கும்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் கோரில் இருக்கிற ஏரியாவில் மட்டும் ஃப்ளக்ஸு செட்டப்பாகி ரெடியாக நிற்கும். அதாவது இந்த ரெண்டு காயிலும் மியூச்சுவலி லிங்க்டு வித் ஈச் அதர் இருக்கும். எதனாலனா இந்த இடத்துல காமனாக ஒரு ஃப்ளக்ஸ் வந்து இந்த ரெண்டு காயிலையுமே லிங்க் பண்ணும். இந்த ஃபைன்ற ஃப்ளக்ஸ் வந்து இந்த ரெண்டு காயிலையுமே இந்த கோர் வழியாக லிங்க் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு நம்ம தனியாக ஏதாவது ஒரு எக்ஸைட்டேஷன் மெக்கானிசம் வச்சுருக்கோமா? இல்லை, சப்ளைலேருந்தே எக்ஸைட் ஆகிடுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரொவைட் பண்ணுற சப்ளைலேருந்தே இந்த எக்ஸைட்டேஷன் வந்து நடந்தது. பேசிக்காக இது எல்லாமே இண்டக்டர்ஸ் தான். இது ஒரு காயில், இது ஒரு காயில். ஸோ பேசிக்காக இதெல்லாம் இண்டக்டர்ஸ் தான். ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு இண்டக்டர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். ஸோ எப்பயுமே லேகிங் விஏஆர் மட்டும் தான் கன்சியூம் பண்ணும். நீங்கள் இந்த செகண்டரி சைடில் இப்போ நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த லோடு வந்து கெப்பாசிட்டிவ் லோடாக இருக்கலாம், இண்டக்டிவ் லோடாக இருக்கலாம், இல்லை என்ன லோடாக வேணாலும் இருக்கலாம். இந்த லோடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சோர்ஸ்லேருந்து ரியாக்டிவ் பவர் பேலன்ஸ் எல்லாம் ஆகலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற மிஷினை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மிஷின் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்பயுமே லேகிங் விஏஆர் மட்டும் தான் வேணும். ஏன்னா இது பேசிக்காக ஒரு இண்டக்டர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும் ரியாக்டிவ் பவர் வைஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால் உங்களுக்கு லேகிங் விஏஆர் மட்டும்தான் வேணும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. இண்டக்ஷன் மோட்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸு, நீங்கள் இன்புட்டில் எலக்ட்ரிக்கல் தெரியுங்க, அவுட்புட்டில் எலக்ட்ரிக்கல் கிடைக்குது. பட் இண்டக்ஷன் மோட்டரில் இன்புட்டில் எலக்ட்ரிக்கல் தெரியுங்க, அவுட்புட்டில் மெக்கானிக்கல் கிடைக்குது, மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. ஸோ இங்கே என்ன கதையோ அதே தான் இங்கேயும். இண்டக்ஷன் மோட்டரில் நமக்கு எங்கேயாவது ரோட்டரை எக்ஸைட் பண்ண முடியுமா? எக்ஸைட்லாம் பண்ண முடியாது. ஸோ இண்டக்ஷன் மோட்டர்லேயும் ஸ்டேட்டரில் மட்டும்தான் சப்ளை போகுது. இண்டக்ஷன் பிரின்சிபல் மூலமாக தான் நமக்கு ரோட்டர் ரொட்டேட் ஆகுது. ஸோ சிங்க்ரனஸ் மிஷினில் இருக்கிற மாதிரி ப்ரொவிஷன் எதுவும் இங்கே இல்லை. இதெல்லாமே ஷார்ட் சர்க்யூட்டட் பார்ஸ் தான் இருக்கும் இந்த ரோட்டரில். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன அப்படின்னா எக்ஸைட் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போது இந்த மிஷினும் இந்த ஏர் கேப்பில் ஃப்ளக்ஸை செட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஏஆர் கன்சியூம் பண்ணும்? லேகிங் விஏஆர் தான் கன்சியூம் பண்ணும் கிரிட்டிலேருந்து. இந்த மாதிரி ஒரு கிரிட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இண்டக்ஷன் மோட்டரும் எப்பயுமே லேகிங் விஏஆர் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் இண்டக்ஷன் மோட்டர்லேயும் ரியாக்டிவ் பவர் எப்படி இருக்குன்றதை பற்றி. இப்போ நம்ம இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த இண்டக்ஷன் மிஷின் ஒரு மோட்டர் ரன் ஆகும்போது இது எப்பயுமே சப்சிங்க்ரனஸ் ஸ்பீடில் தான் ரன் ஆகும். இந்த இண்டக்ஷன் மிஷினுக்குன்னு ஒரு சிங்க்ரனஸ் ஸ்பீடு இருக்கும். அந்த சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட எப்பயுமே கம்மியான ஸ்பீடில் தான் ஓடும். அதாவது இந்த சிங்க்ரனஸ் ஸ்பீட் 1500 RPM இருக்குது அப்படின்னா மோட்டரிங் மோடில் இருக்கும்போது 1440 RPM, 1465 RPM, 1495 RPM, 1499 RPM வரைக்கும் போகுமே தவிர 1500 RPMக்கு இந்த மிஷின் போகாது. ஸோ
எப்பயுமே சப்சிங்க்ரனஸ் ஸ்பீட்லேயே தான் ஓடும். இந்த கேஸில் மோட்டரிங் மோடில் இருக்கும்போது. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த மிஷின் ஒரு மோட்டரிங் மோடில் இருக்குது. ஏன் நான் ஒரு மெக்கானிக்கல் லோடை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மெக்கானிக்கல் லோடை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ளே வாங்கிட்டு அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி இந்த மிஷின் தருது. ஸோ இந்த மிஷின் ஒரு மோட்டராக தான் ஆக்ட் பண்ணுது. இது மோட்டராக ஆக்ட் பண்ணுறதுனால ரியல் பவரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ரியல் பவரை கன்சியூம் பண்ண மிஷின். ஸோ கிரிட்லேருந்து ரியல் பவரை மிஷின் கன்சியூம் பண்ணிடுச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இண்டக்ஷன் மிஷினுக்கு ஜென்ரலாக எக்ஸைட்டேஷன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோட்டரில் வெறுமனே ஷார்ட் சர்க்யூட்டட் காப்பர் ஆர் அலுமினியம் பார்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம சிங்க்ரனஸ் மிஷினில் வந்து நம்ம ரோட்டரை தனியாக எக்ஸைட் பண்ணுறோம்ல, ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸைட்டேஷன் கொடுத்து, அது மாதிரி இந்த ரோட்டரை நம்மளால் எக்ஸைட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸில் எப்பயுமே இந்த ஸ்டேட்டரில் இருக்கிற வைண்டிங்ஸ் எல்லாமே இந்த கிரிட்டில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த ஏர் கேப்பில் ஃப்ளக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லேகிங் வேரை கிரிட்லேருந்து வாங்கிக்கும். ஸோ லேகிங் வேரை கிரிட்லேருந்து வாங்குறதுனால ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ எப்படி இருக்கும்? லேகிங் வேர் கிரிட்லேருந்து மிஷினுக்குள்ளே அடிப்போம். ஸோ ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது மோட்டர் ஆக்ட் பண்ணும்போது ரியல் பவர் இப்படி இருக்குது, ரியாக்டிவ் பவர் இப்படி இருக்குது. இப்போது நான் இந்த மிஷினை ஜென்ரேட்டராக மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இண்டக்ஷன் மிஷின் எப்பவுமே சப்சிங்க்ரனஸ் ஸ்பீடில் தான் ஓடும். ஸோ எப்பயுமே இந்த மிஷினோடைய ஸ்பீடு சிங்க்ரனஸ் ஸ்பீடை விட கம்மியாக தான் இருக்கும். அதாவது n will be less than ns. எப்போது? மோட்டரிங் மோட்டில் மோட்டர் ஆக்ட் பண்ணும்போது, இண்டக்ஷன் மோட்டர் ஆக்ட் பண்ணும்போது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல மெக்கானிக்கல் லோடு இல்லாமல் மெக்கானிக்கல் லோடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு ப்ரைம் மூவர் போகிறேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்ட் டர்பைனை நான் கனெக்ட் பண்ணுறேன். இண்டக்ஷன் ஜென்ரேட்டர்ஸ்லாம் யூஸ்வலாக விண்ட் டர்பைனில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நானும் இந்த இடத்துல ஒரு விண்ட் டர்பைனை கனெக்ட் பண்ணுறேன். விண்ட் டர்பைனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் கேஸில் இப்போ இந்த இடத்துல காற்றடிக்கிறதுனால இந்த டர்பைன் சுற்றுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மிஷினுக்கு மெக்கானிக்கல் இன்புட்டை தரேன். மெக்கானிக்கல் இன்புட்டை தரும்போது இந்த ரோட்டரோடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் 1500 RPM இருக்கிறது பதிலாக 1490 RPMல ஓடிட்டு இருந்த இந்த மோட்டர் நான் இந்த ப்ரைம் மூவரை அட்டாச் பண்ணி இந்த இடத்துல இப்போ காற்று அடிக்கிறதுனால இந்த டர்பைன் சுற்றுது. இந்த டர்பைன் சுற்றுறதுனால இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 1495லேருந்து 1498 போகுது, 99 போகுது, 1500 ஆகிடுச்சு. NS ஈக்குவல் டு NSன்னு ஆகிடுச்சு. அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஃப்ளோட்டிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் கண்டிஷன்னா இந்த மிஷின் ஒரு ஜென்ரேட்டராகவும் ஆக்ட் ஆகலை, மோட்டராகவும் ஆக்ட் ஆகலை, கிரிட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. கிரிட்டில் கனெக்ட் ஆகி இந்த மிஷின் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. எனர்ஜி இப்படியும் போகல இப்படியும் போகல, அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த விண்ட் டர்பைனோடைய ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, காற்று இன்னும் வேகமாக அடிக்குது, விண்ட் டர்பைனோட ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த ரோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா? ரோட்டரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ என்ன ஆகிடும்? n will be greater than ns ஆகிடும். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜென்ரேட்டிங் மோடில் இருக்குன்னு சொல்லுவோம். இது ஸ்லிப்போட ஃபார்முலா. மோட்டரிங் மோடில் எப்போயுமே ஸ்லிப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அதே ஸ்லிப்பு ஜென்ரேட்டிங் மோடில் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மிஷின் ஒரு மோட்டரிங் மோட்லேருந்து ஜென்ரேட்டிங் மோடுக்கு இப்போ என்ட்ரு ஆன உடனே என்ன ஆகும்னா, இவ்வளோ நேரமாக எலக்ட்ரிக்கல் பவரை உள்ளே வாங்கி மெக்கானிக்கல் பவராக வெளியில் தந்துட்டு இருந்த அந்த இண்டக்ஷன் மோட்டர் ஜென்ரேட்டராக மாறினதுக்கப்புறமா மெக்கானிக்கல் எனர்ஜி உள்ளே வாங்கிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வெளியில் தந்துடும். பட் ஸ்பீடு வேறு. அப்போ கம்மியான ஸ்பீடில் ஓடிட்டு இருந்தது, இப்போ ஜாஸ்தியான ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. இந்த ப்ராசஸில் முன்னாடி ரியல் பவர் ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் இருந்தது இல்லை, இப்போ இது ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகுறதுனால ரியல் பவர் ஃப்ளோ எப்படி இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் இருக்கும். மிஷின்லேருந்து கிரிட்டுக்கு வெளியே போகும். ஸோ இதுதான் பேசிக்காக இண்டக்ஷன் மோட்டருக்கும் இண்டக்ஷன் ஜென்ரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரியல் பவர் ஃப்ளோ மட்டும்தான் டைரக்ஷன் மாறுமே தவிர ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ டைரக்ஷன் மாறுச்சா? இல்லை. மோட்டரை ஆக்ட் பண்ணும்போதும் ஏர் கேப்பில் ஃப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா லேகிங் வேர் தான் வாங்கும். இது ஜென்ரேட்டரை ஆக்ட் பண்ணும்போதும் இந்த ஏர் கேப்பில் ஃப்ளக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா லேகிங் வேரை கிரிட்லேருந்து தான் வாங்குமே தவிர எக்காரணத்தை கொண்டும் எங்கேயுமே ப்ரொவிஷன் இல்லை நீங்கள் லேகிங் வேரை தனியாக கொடுக்குறதுக்கு. இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ நீங்கள் ஒரு சிங்க்ரனஸ் ஆல்டர்னேட்டர் வச்சுருந்தீங்க, சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட்டேஷன் கொடுக்குறீங்க. நீங்கள் ஓவர் எக்ஸிட் கண்டிஷன்லையோ அண்டர் எக்ஸிட் கண்டிஷன்லையோ நீங்கள் ரன் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். பட் இங்கே எக்ஸிட்டேஷன் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. இங்கே எப்பயுமே லேகிங் வேர் தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு கிரிட்லேருந்து. எப்பயுமே ரியாக்டிவ் பவரை கன்சியூம் பண்ணிகிட்டே தான் இருக்குது கிரிட்லேருந்து. ரியாக்டிவ் பவரை கிரிட்லேருந்து கன்சியூம் பண்ணி தான் என்ன பண்ணுது, இந்த ஏர் கேப்பில் ஃப்ளக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அந்த ஃப்ளக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால தான் இந்த மிஷின் வந்து ஆப்ரேட் ஆகுது. சரி, இதனால் என்ன பிரச்சனை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போது என்கிட்ட ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது.
இந்த இடத்துல ஒரு விண்டு ஃபார்ம் இருக்குது, நிறைய விண்ட் டர்பைன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு லோடு இருக்குது. இந்த இடத்துல வீடு, இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய லோடெல்லாம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன், லோடு, இந்த விண்ட் ஃபார்ம் எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஒரு பவர் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அந்த பவர் சிஸ்டம் பார்க்க எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் இருக்குது தெர்மல் பவர் ஸ்டேஷனில். இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனில் 3 ஜென்ரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 ஜென்ரேட்டர் இருக்கும். 3 ஜென்ரேட்டரும் சேர்ந்து ஒரு காமன் பஸ் பாரில் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இடத்துல விண்ட் ஃபார்ம் இருக்குது. விண்ட் ஃபார்மில் இந்த மாதிரி சில விண்ட் டர்பைன் இருக்குது. சும்மா ஒரு 3 விண்ட் டர்பைன் கப்பிள்டு வித் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் எடுத்திருக்கேன். இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பஸ் பாரில் போட்டு இங்கேருந்து எனக்கு லோடு ஒரு இடத்துக்கு போகுது. இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ இந்த சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோடு இருக்குல்ல, இந்த லோடு எப்போயுமே இண்டக்டிவ் லோடு தான். ஏன் இண்டக்டிவ் லோடு, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற லோடில் மேக்ஸிமம் லோடு மோட்டரிங் லோடு தான் இருக்குது. மோட்டரிங் லோடுன்னு வந்துட்டாலே அதில் வந்து லேகிங் வேர் தான் கன்சியூம் பண்ணணும். ஏன் லேகிங் வேர் தான் கன்சியூம் பண்ணணும்? நம்ம என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறோம்? வீட்டில் சிங்க்ரனஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறோமா? இல்லை, எல்லாருக்கும் இண்டக்ஷன் மோட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுற நிலமையில் எப்போயுமே லேகிங் வேரை கிரிட்லேருந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் லோடு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகணும். லோடு அப்படின்னாலே அது என்ன லோடு? இண்டக்டிவ் லோடு பை டிஃபால்ட். அதுதான் ப்ராக்டிக்கலாக பேசும்போது பை டிஃபால்ட் லோடுனால இண்டக்டிவ் லோடு தான். இப்போ இந்த இண்டக்டிவ் லோடு என்னத்தை டிமாண்ட் பண்ணும்? லேகிங் வேறு டிமாண்ட் பண்ணுமா? லேகிங் ரியாக்டிவ் பவரை டிமாண்ட் பண்ணுறதுனால Q. ஸோ ரியாக்டிவ் பவரை டிமாண்ட் பண்ணுது. நான் இந்த ரியாக்டிவ் பவரை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இந்த இடத்துல ஆல்டர்னேட்டர் இருக்குல்ல, எல்லா ஆல்டர்னேட்டரையும் ஃபஸ்ட்டு நான் ஓவர் எக்ஸிட்டட் கண்டிஷனில் ரன் பண்ணுவேன். எக்ஸிட்டேஷன் அதிகமாக கொடுத்து ரன் பண்ணுவேன். எக்ஸிட்டேஷன் அதிகமாக கொடுத்து ரன் பண்ணும்போது என்ன ஆகும்? அது ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகுமா? ஸோ கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகுறதுனால இந்த இடத்துலேருந்து ரியாக்டிவ் பவர் லோடுக்கு போயிடுது. ஓகே, இந்த இடத்துல இப்போ என்ன பிரச்சனை? லோடுக்கு தேவையான ரியாக்டிவ் பவரை யார் சப்ளை பண்ணுறா? ஆல்டர்னேட்டர்லாம் தான் சப்ளை பண்ணுது இந்த இடத்துல. இப்போ நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி லோடுக்கு ரியாக்டிவ் பவர் வேணும், லேகிங் வேர் வேணும். அது வேணுங்கிறதுக்கு நான் இங்கே இருக்கிற எல்லா ஆல்டர்னேட்டரையும் ஓவர் எக்ஸிட் கண்டிஷனில் ரன் பண்ணுறேன். ஓவர் எக்ஸிட்னா என்ன அர்த்தம்? அந்த ரோட்டர் ஃபீல்டு வைண்டிங்கில் எவ்வளோ கரண்ட் போகணுமோ அதை விட அதிகமான கரண்ட்டை கொடுத்து தான் நான் ஓவர் எக்ஸிட்டேஷனே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நான் பத்தாததுக்கு விண்டு ஃபார்மையும் எடுத்துகிட்டு வந்து உள்ள கிரிட்டில் கனெக்ட் பண்ணுறேன். விண்டு ஃபார்ம்னால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? எல்லாமே ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகுது. ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகுறதுனால விண்ட் எனர்ஜியை எனக்கு கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ரியல் பவர் உள்ளே கொடுத்தோன்னா அந்த ரியல் பவர் லோடுக்கு போயிடும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இது கூடவே இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம் நடக்கும்? இந்த விண்ட் ஃபார்மில் இருக்கலாம் இண்டக்ஷன் ஜென்ரேட்டரா, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இண்டக்ஷன் ஜென்ரேட்டருக்கு லேகிங் வேர் வேணுமா? இண்டக்ஷன் மோட்டர் மாதிரியே அதுவும் லேகிங் வேரை கன்சியூம் தான் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணாது. ரியல் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர ரியாக்டிவ் பவரை கன்சியூம் தான் பண்ணும். இப்போது ஆல்ரெடி எனக்கு லோடுலேயும் ரியாக்டிவ் பவர் போகுது, இப்போ இங்கே ஜென்ரேட் பண்ணுற இடத்துல ரியாக்டிவ் பவர் போகுது. அப்போ என்ன ஆகும்? நான் இங்கே இருக்கிற ஆல்டர்னேட்டரில் எக்ஸைட்டேஷனை இன்னும் அதிகப்படுத்தினா தான் இந்த கெப்பாசிட்டிவ் எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிற இந்த இண்டக்டர் எஃபெக்ட் எல்லாம் காம்பன்சேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் இன்னும் எவ்வளோ அதிகப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறது? நான் ஒரு லெவலுக்கு மேலே இந்த எக்ஸைட்டேஷனை ரோட்டர் வைண்டில் கூட்டிகிட்டே போனேன்னா 1000 ஆம்பியர் போக வேண்டிய இடத்துல 1200 ஆம்பியர் போனால் ஓகே. 1000 ஆம்பியர் போக வேண்டிய 1800 ஆம்பியர் 2000 ஆம்பியர்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அந்த ரோட்டர் வைண்டிங் ஹீட் ஆகி ஃபுல்லாக எரிஞ்சிடும். அதோட கதை முடிஞ்சுது. ஸோ அப்போ என்னென்னா இந்த எக்ஸைட்டேஷன் எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் என்னால் பண்ண முடியும். இது ரியல் பவர் கொடுக்குதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மிஷினில் இருக்க ரோட்டர் வைண்டிங்கெல்லாம் என்னால் டேமேஜ் பண்ண முடியாது. சரி, அப்போ என்ன தான் பண்ணுறது? எனக்கு இந்த இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் இருக்குது, இதுலேருந்து எனக்கு ரியல் பவர் வேணும். ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஜென்ரேட்டரோட மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இந்த சிங்க்ரனஸ் மிஷின்லாம் ஒரு ஸ்பீடில் தான் சுற்றும். இந்த இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் அப்படி கிடையாது. நீங்கள் சூப்பர் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றினா அவ்வளோதான். 1501 ஆர்பிஎம்லேயும் சுற்றலாம், 1530 ஆர்பிஎம்லேயும் சுற்றலாம். 1500 அப்படிங்கிறது சிங்க்ரனஸ் ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா இதுக்கு 1500க்கு மேலே எந்த ஸ்பீடில் வேணாலும் சுற்றலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல விண்ட் டர்பைன் இருக்க இடத்துல தான் நம்ம இந்த இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா விண்டு வந்து எப்படி அடிக்கும்னு நமக்கு தெரியாது. காற்று வேகமாக அடிக்கலாம், கம்மியாக அடிக்கலாம். ஸோ சூப்பர் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ஓட்டணும் மிஷின் அப்படிங்கிற ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால இது என்ன ஸ்பீடில் வேணாலும் சுற்றினாலும் எனக்கு ரியல் பவர் கொடுத்துக்கிட்டே இருக்குன்ற காரணத்தினால தான் நம்ம எப்பயுமே இந்த இடத்துல விண்ட் டர்பைனை ப்ரிஃபர் பண்ணுவாங்க இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேஸில் எனக்கு இப்படி இருக்குது. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? எனக்கு இங்கேயும் ரியாக்டிவ் பவர் டிமாண்ட் இருக்குது, இங்கேயும் ரியாக்டிவ் பவர் டிமாண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு ரியாக்டிவ் பவர் சோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒன்று தான் இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இது ஒன்று தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அது என்ன பண்ணுறது? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான், சிம்பிளான வழி. என்ன வழினா, இப்போ நான் இந்த இடத்த நான் அழிச்சிடுறேன். என்ன ஒரே ஒரு வழினா, இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்?
லேகிங் விஆர் வேணுமா, இந்த மிஷினுக்கு கியூ வேணுமா. ஸோ இந்த மிஷின் என்ன பண்ணுது, லேகிங் விஏஆரை கன்சியூம் பண்ணுது. ரைட், லேகிங் விஏஆரை கன்சியூம் பண்ணுது. ஆனால் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டரை போய் சிரமப்படுத்த முடியாது, பேர்டன் பண்ண முடியாது. அது நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் பேங்க்கை போட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. 3 phase சிஸ்டம்ன்றதுனால டெல்டாவில் ஒரு கெப்பாசிட்டர் பேங்க்கை போட்டுறேன். அவ்வளோதான், வேலை ஈஸி. இப்போ கெப்பாசிட்டர் பேங்க்கை போட்டோன்னா கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், லேகிங் வேரை ப்ரொடியூஸ் பண்ணுமா, லீடிங் வேரை கன்சியூம் பண்ணிட்டு லேகிங் வேரை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதுக்கு தேவையான லேகிங் வேரை யார் கொடுத்துருவா, பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டர் பேங்க்கே கொடுத்துரும். முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். லேகிங் வேர் அப்போது கெப்பாசிட்டர் பேங்க்லேருந்து வெளியில் போயிடும், இதை கன்சியூம் பண்ணும். ஸோ இதை எப்படி டீட்டெயிலாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு கெப்பாசிட்டர் பேங்க்கு, இந்த மிஷின் வந்து ஒரு இண்டக்டர் அண்டர் எக்ஸிட்டட் கண்டிஷனில் தான் எப்பயுமே ஆப்ரேட் ஆகும். நீங்கள் ஓவர் எக்ஸெல்லாம் பண்ண முடியாது, எப்பயுமே லேகிங் வேர் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது எப்படி நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது எப்பயுமே லேகிங் விஏஆரை உள்ளே வாங்கிட்டு லீடிங் விஏஆரை வெளியே தரும். யாரை மாதிரி, இண்டக்டரை மாதிரி. ஓகேவா. இந்த கெப்பாசிட்டர் பேங்க் என்ன பண்ணும், கெப்பாசிட்டர் தான் ஆப்வியஸாக. ஸோ என்ன பண்ணும், எப்பயுமே லேகிங் விஏஆரை வெளியே கொடுத்துட்டு எப்பயுமே லீடிங் விஏஆரை கன்சியூம் பண்ணிடும். ஸோ இங்கே லீடிங் விஏஆரை இது கன்சியூம் பண்ணிட்டு லேகிங் விஏஆரை இது வாங்கிக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இண்டக்ஷன் ஜென்ரேட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது, ஒரு விண்டர் மில்லை இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த விண்டர் பெயினில் இருக்கிற சிஸ்டம் கூடவே இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் பேங்க்கு கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. எதுக்கு கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த பேலன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுனால தான். ஸோ இந்த மிஷினுக்கு தேவையான லேகிங் விஏஆர் இந்த கெப்பாசிட்டர் பேங்கே ப்ரொவைட் பண்ணிவிடுதா, அப்போ அன்னெசரியாக என்ன ஆகாது, நமக்கு இப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி, ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஆல்டர்னேட்டர்ஸ்லாம் வந்து பேர்டன் ஆகாது. அங்கே இருக்கிற எக்ஸிட்டேஷனை வச்சுட்டு நீங்கள் வெறும் லோடுக்கு மட்டும் சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரியல் பவரையும் சப்ளை பண்ணிட்டோம் கிரிட்டுக்குள்ளார, அதே சமயம் உங்களுக்கு ரியாக்டிவ் பவருடைய பிரச்சனையும் இந்த இடத்துல சால்வ் ஆகிடும். ஸோ இதோட மிஷின்ஸ் டாப்பிக்கும் முடிஞ்சிருச்சு. மிஷின்ஸ் டாபிக் முடிஞ்சிட்டதுனால நம்ம அடுத்தது பவர் சிஸ்டம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இந்த இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் டாபிக் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இந்த இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் டாப்பிக்கில் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பட் ரியாக்டிவ் பவர் வைஸ் டோட்டலாக இவ்வளோ தான் விஷயம். நிறைய பேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கிராஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கும், எதுக்காக வந்து எப்போயுமே இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் போடும்போது பக்கத்தில் இந்த ஒரு கெப்பாசிட்டர் பேங்கை போட்டுகிட்டே இருக்காங்க சைடில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீசன் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த ரியாக்டிவ் பவர் காம்பன்சேஷனுக்காக தான் வந்து நம்ம கெப்பாசிட்டர் பேங்க்கை வந்து இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் இருக்கும்போது சைடில் வந்து போட்டுறோம்.